இன்னைக்கு டே 11. டே 11ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்கன்னா வந்து அது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலிண்ட்ரோம்னா என்ன? இல்ல அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே. இப்போ பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து மேடம் MEDAM அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத நீங்க ரிவர்ஸ் பண்ணாலும் அதே வார்த்தை தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? இப்ப பாருங்க. இத ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன். MEADAM. ரிவர்ஸ் பண்ணி எழுதி நம்மளுக்கு என்ன வருது? மேடம் அப்படின்ற அதே வார்த்தை தான் வருது. இது மாதிரி ஒரு சில வார்த்தை இருக்கு. மலையாளம், அது மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம இதே வந்து மாத்தி போட்டோம்னு வைங்களேன். இப்போ ப்ரோகிராம் அப்படின்ற மாதிரி போடுறோம்னா அது ரிவர்ஸ் பண்ணா நம்மளுக்கு வராது. இதான் நம்ம வந்து செக் பண்ண போறோம். வேலிட்ரோமா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஓகேவா? இத செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி செக் பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்க மேடம்னு இருக்கா? நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் இதோட கடைசி ஸ்ட்ரிங்கையும் ஈக்குவலா இருக்கா? அப்படின்ற மாதிரி செக் பண்ணிடுவோம். அடுத்த செகண்ட் ஸ்ட்ரிங்கும் இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா? அடுத்த நடுவுல இருக்க ஸ்ட்ரிங் ஈக்குவலா? இதே மாதிரி எத்தனை வார்த்தை 1000 வார்த்தை ஒரு இதுல இருந்தாலும் 1000 லெட்டர் ஒரு இதுல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, இது மாதிரி செக் பண்ணிட்டே வந்து கடைசி எழுத்து இது ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு இதோட கவுண்ட்டும் நம்ம வச்சிருக்க லென்த்தும் ஒரே ஈக்குவலா இருக்க வரைக்கும் செக் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அது எல்லாமே டிக் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வார்த்தை வந்து இன்புட் வந்து யூசர் இருந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? அப்ப ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்புட் ஆஃப் என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என்டர் த ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்க போறேன். அப்ப லென்த் ஈக்குவல் டு லென் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஓகேவா? ஸ்ட்ரிங் அதோட லென்த் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். கவுண்ட் வந்து நான் இப்போதைக்கு 0ன்னு வச்சுக்கிறேன். இதுல எதுக்கான பர்பஸ்ன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். தென் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு நம்ம கம்பேர் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நம்ம வந்து பண்ணோம். அப்ப லென்த் லென்த் அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா செக் பண்ண போறேன். இஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஏ ஆஃப் 0 போடுவோம். அப்ப 0 தான் ஐல இருக்கும். அப்ப ஏ ஆஃப் ஐ. அப்ப ஸ்டிங் STRING ஸ்டிங் ஆஃப் ஐ, அதாவது வந்து ஸ்டிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம். லாஸ்ட் லெட்டர் நம்ம எப்படி எடுப்போம்? லென்த்ல இருந்து ஒண்ணு குறைச்சிருவோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? லென்த்ல இருந்து ஒண்ணு குறைக்கணும். அப்ப ஸ்டிங் ஆஃப் ஸ்டிங் ஆஃப் லென்த் -1. இதான் வந்து கண்டிஷன். கடைசி எலமெண்ட்டை பார்க்கறதுக்கு ஏன் லென்த்ல இருந்து ஒன்று குறைக்கிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ 0 ஸ்டார்ட் ஆகும், அதனால ஒன்று குறைச்சிருவோம். இது வந்து காமனான கண்டிஷன். பட் இங்க என்ன பண்ணும் பேலண்ட்ரோம்க்கு அப்படின்னா, இப்போ இங்க ஐன்னு போட்டு இங்க 1ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் செக் பண்ணும். இதையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 பார்க்கும்போது அந்த கடைசிக்கு முன்னாடி பார்க்கணும். அப்ப ஐ மைனஸ் பண்ணிடுவோம். ஐ அதோட சேர்த்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ சொல்லிட்டா, இப்போ பாருங்க. இப்போ இந்த மேடமே எடுத்துக்கலாம். இதோட இண்டெக்ஸ் 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? இப்போ நான் 0வும் 4 ஈக்குவலான்னு பார்க்க போறேன். நம்ம அங்க போட்ட கண்டிஷன் என்ன? ஐயும் ஐ லென்த் மைனஸ் ஐ -1 இது வந்து ஈக்குவலா இருக்கான்னு நம்ம இங்க செக் பண்ணணும். அதுதானே விஷயம். இப்போ லென்த் என்ன இதுக்கு? 1 2 3 4 5. 5 தான் இதோட லென்த். ஓகேவா? ஐ நான் 0ன்னு எடுக்கும் போது ஐ 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இது எடுத்துக்கிட்டேன். ஈக்குவல் டு இந்த லென்த் என்ன? இப்ப 5 மைனஸ் ஐ என்ன? நம்மளோட வேல்யூ இப்போதைக்கு 0. அப்ப 0 -1 மைனஸ் பண்ணி பாருங்க 4ன்றது வரும். அப்ப இது ஓகே. அடுத்த ஐன்றது 1 எடுக்கிறேன். அப்ப இது ஈக்குவல் டு 5 மைனஸ் ஐயோட வேல்யூ பண்ண 1 -1. இப்ப இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 5 -1 4, 4 -1 3, 3. கடைசி நம்பருக்கு முன்னாடி, அதாவது ஏ. இதையும் நம்ம செக் பண்றோம். அப்ப இதுதான் நம்மளோட கண்டிஷன். ப்ரோக்ராமும் இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணோம். ஓகேவா? இதை அப்ளை பண்ணிட்டோம். ஒருவேளை இப்படி இருந்தா எனக்கு வந்து அந்த கவுண்டர் அப்படின்னு ஒண்ணு வச்சல, கவுண்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சல, CO சாரி கவுண்ட் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். கவுண்டோட வேல்யூவை எனக்கு வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு போடுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா COUNT கவுண்ட் +1 அப்படின்னு போடலாம். இல்ல இது நிறைய டைம் எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னா கவுண்ட் +=1 இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து ஒவ்வொன்றா. இது வரைக்கும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியா வந்து இந்த கவுண்ட்டும் நம்ம கொடுத்துருக்க லென்த் ஈக்குவலா இருந்தா, ஏன்னா அது வரைக்கும் செக் பண்ணி எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை அது தப்பா இருந்தா இது கவுண்ட் ஆகாது. அதுதான் நம்மளுக்கு
இப்ப லென்த்தும் இதுவும் ஒரே இதுல இருந்தா நம்மளுக்கு வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கு என்ன பண்றோம்? இஃப் கண்டிஷன் இஃப் லென்த் ஈக்குவல் டு கவுண்ட் இப்படி இருந்தா எனக்கு வந்து print தி கிவன் thing is palindrome அப்படின்னு சொல்லிரு. இல்லையா? அப்படி ஒருவேளை இல்லையா? அதுக்கு என்ன பண்ணு? எல்ஸ் எல்ஸ் எனக்கு இஸ் நாட் அ palindrome அப்படின்னு சொல்லிடு. அவ்வளவுதான் விஷயம். நாட் அ palindrome அப்படின்னு சொல்லிடு. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்ப நான் வந்து மேடம்னு கொடுக்குறேன். MADAM. இது வந்து அது palindrome தான். பாருங்க given string is palindrome வந்துருச்சு. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆல்சோ. நம்ம இப்ப அதை செக் பண்ணி பார்த்துருவோமா? MADAM. இப்படி பாருங்க இது கொடுத்தா என்னது? நாட் ஏ palindrome. எதனால? எம்ன்றது வந்து இங்க பாருங்க இங்க கேப்ஸ்ல இருக்கு, இங்க ஸ்மால்ல இருக்கு. அப்ப இது கேஸ் சென்சிட்டிவ். இப்ப நம்ம வேற ஏதாவது கொடுத்து பார்ப்போம். ABC இது palindrome இல்ல. கரெக்டா வந்துருச்சா? இதான் வந்து palindromeக்கான கான்செப்ட். இன்னைக்கான இதுல வந்து நம்ம palindrome எப்படின்றது பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்வாப் பண்றது ஒரு டெம்பரரியே வேரியபிள் இல்லாமயே நம்ம வந்து எப்படி ஸ்வாப் பண்றது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம்.